தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்க மறுத்தார் ஜோசப் விஜய். இடைத்தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்க மறுத்தார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு இதுவரை 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். மீண்டும் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்றனர். 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழகம் முனைப்பு காட்டி வருகிறது. ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்களும் தங்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் எம்எல்ஏ சீட்டு வழங்கும் என்று காத்து கொண்டிருக்கின்றனர். இதில் குறிப்பிடத்தக்கவர் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த எசக்கி சுப்பையா. இவர் முன்னாள் அமைச்சர் ஆவார். மீண்டும் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும். எம்எல்ஏ ஆகலாம், தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் அமைச்சராகலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருந்தார். மேலும் டெண்டர் எடுக்கலாம், கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலாம் என்று கனவில் மிதந்து கொண்டிருந்தார். தற்பொழுது அவரது கனவில் மண்ணள்ளி போடப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் அம்பாசமுத்திரம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியில் எசக்கி சுப்பையாவுக்கு நல்ல வரவேற்பு கிடையாது. தமிழக வெற்றிக் கழக தலைமையும் இவரை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் வருகிற அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிட எசக்கி சுப்பையாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று பனையூர் அலுவலகம் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் நொந்து போய் உள்ளார் எசக்கி சுப்பையா. ஏன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாராம்.